ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளாரையே போகலாம். உலகத்தில் ரொம்ப பிரபலமான சத்தான பருப்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது பிஸ்தா. இது சின்ன பச்சை நிற விதையாக இருக்கும். இந்த பிஸ்தாவில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் பிஸ்தா சாப்பிடலாம், யாரெல்லாம் பிஸ்தா சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு பிஸ்தா சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு பிஸ்தா பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு பிஸ்தாவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம். புரதச்சத்து, நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு, விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் பிஸ்தாவில் இருக்குது. 100 கிராம் பிஸ்தாவில் சுமார் 560 கலோரிகளும், 20 கிராம் புரதம், 10 கிராம் நார்ச்சத்து, 45 கிராம் நல்ல கொழுப்பு அப்படின்னு எல்லா சத்துக்களும் இருக்குது. இந்த பிஸ்தாவை நீங்கள் சாப்பிட்றப்ப நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் மாற்றம் என்ன அப்படின்னா, இது நம்ம உடம்புக்கு தேவையான புரதங்களை தருது, நல்ல கொழுப்புகளை தருது. அதனால உடம்புக்கு தேவையான எனர்ஜியையும் ஸ்டெமினா பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல ப்ரஷ் பண்ணிவிட்டு பிஸ்தாவை சாப்பிட்றப்ப அந்த நாள் முழுக்க எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. இரண்டாவது, கண்களோட ஆரோக்கியத்துக்கு பிஸ்தா பயன்படுது. பிஸ்தாவில் இருக்கக்கூடிய லுட்டின், ஜியாக்சாந்தின் இது மாதிரியான சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குல்ல, இது கண்களோட செல்களை பாதுகாக்கிறதுக்கும், வயசு அதிகரிக்கிறப்ப ஏற்படும்ல அந்த கண் மங்குதல், கண் பார்வை குறைபாடு, உலர் கண்கள் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் பிஸ்தா பயன்படுது. மூன்றாவது மாற்றம், மூளையோட செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் பிஸ்தா பயனுள்ளதாக இருக்குங்க. பிஸ்தாவில் விட்டமின் B6 இருக்குது. இதனால நினைவாற்றல்லாம் அதிகரிக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளோட மெமரி பவரை ஷார்ப் ஆக்குறதுக்கும் பிஸ்தா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. வயசானவங்களுக்கு நிறைய ஞாபக மறதி ஏற்படும். அவங்களோட பேரை கூட அவங்க மறக்கக்கூடிய அளவுக்கு ஞாபக மறதிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிஸ்தா கொடுக்குறப்ப இன்னும் நினைவாற்றல் குறையிறதை தடுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். நான்காவது மாற்றம் என்னன்னா, ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு பிஸ்தா பயன்படுது. பிஸ்தா அப்படிங்கிறது ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு தாங்க. திடீர்னு சர்க்கரையை உயர்த்தாமல் பாதுகாக்கிறதுக்கு பிஸ்தா பயன்படுது. இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் சர்க்கரையை மெதுவாக உறிஞ்சுறதுக்கும் உதவியாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் அளவோட பிஸ்தா சாப்பிட்றது உங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். பிஸ்தா அப்படிங்கிறது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மருந்துகளையும் எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் உணவில் பிஸ்தாவை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு பலன் கிடைக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் கொடுத்துருக்க மருந்துகளோட தான் நீங்கள் பிஸ்தாவை எடுத்துக்கணுமே தவிர மருந்துகளை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஐந்தாவது மாற்றம், உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு பிஸ்தா பயன்படுது. நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம், பிஸ்தா சாப்பிட்டா உடல் எடை அதிகரிச்சிரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையே இல்லைங்க. அது பிஸ்தா இருக்குல்ல, அது வயிறு நிறைந்த ஒரு உணவை கொடுத்துரும். அதனால அதிகமாக பசி எடுக்காது. தேவையற்ற ஸ்நாக்ஸு, வடை, போண்டா, பஜ்ஜி, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் கூட வராது. அதனால் ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு போயிடலாம். பிஸ்தா அப்படிங்கிறது ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு பருப்பு தாங்க. ஆறாவது மாற்றம், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பிஸ்தா பயன்படுது. பிஸ்தாவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதனால் மலச்சிக்கல் குறையும், குடல் ஆரோக்கியம் மேம்படும், நல்ல பாக்டீரியாக்கள் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். செரிமான மண்டலத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கு பிஸ்தா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் பிஸ்தா சாப்பிட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க. ஏழாவது மாற்றம், இதயத்தோட பாதுகாப்புக்கு பிஸ்தா பயன்படுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் இதய நோய் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக பரவிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்திலலாம் வயசானவங்களுக்கு தான் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு கூட இதய நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. மாரடைப்பு இது மாதிரியான இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு பிஸ்தா மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எட்டாவது மாற்றம், ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் பிஸ்தா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பொட்டாசியம் சத்து இருக்குல்ல, இதில் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல சோடியத்தோட தாக்கத்தை சமநிலைப்படுத்துது. இதனால உயர் ரத்த அழுத்தம், இதய நோய் வர்றதுக்கான அபாயத்தை குறைக்கிறதுக்கு பிஸ்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒன்பதாவது மாற்றம், சருமத்துக்கும் தலைமுடிக்கும் பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பிஸ்தாவில் விட்டமின் இ இருக்குது. இதனால ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும்.
முகத்தில் வரக்கூடிய கரும்புள்ளிகள், பிம்பிள்ஸு, பிளாக் ஹெட்ஸு, கரும் வளையங்கள் இதெல்லாம் போக்குறதுக்கு பிஸ்தாவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முடியோட வளர்ச்சியை ஆதரிக்கிறதுக்கும் பிஸ்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்கள் பிஸ்தாவை 1 மாதம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வர்றப்ப அடிப்பகுதியிலிருந்து, அதாவது உச்சந்ததிலிருந்து அடிநுனி பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் பளபளன்னும் மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வை தடுக்கிறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கும் பிஸ்தாங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை சாப்பிட்ட ஒரே நாளில் உங்களுக்கு பலன் தராதுங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் 1 மாதம் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும். 10வது மாற்றம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பிஸ்தா பயன்படுது. பிஸ்தாவில் இருக்கக்கூடிய விட்டமின் B6, ஜிங்க், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் உடம்புல நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துறதுக்கு உதவுது. இதனால பருவ காலத்தில் வரும்ல அந்த சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வராமல் தடுத்துக்கலாம். இப்போல்லாம் அடிக்கடி வெளியிலேருந்து நிறைய வைரஸ்கள், நோய் கிருமிகள்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருக்கிறது தான். நோய் எதிர்ப்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு பிஸ்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிஸ்தா சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பார்த்துட்டோம். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு பிஸ்தா எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையில் இருக்கிறவங்க 20லேருந்து 30 பிஸ்தா வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். பிஸ்தா சாப்பிட்றதுக்கு சரியான நேரம் என்னன்னா, காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் வடை, போண்டா, பஜ்ஜி, டீ இதுக்கெல்லாம் பதிலாக ஸ்நாக்ஸாக நீங்கள் பிஸ்தாவை எடுத்துக்கலாம். நைட்டு சாப்பிட்றத மட்டும் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. பிஸ்தா மட்டும் சாப்பிட்டா இந்த நோய்கள்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல வரலங்க. பிஸ்தா சாப்பிட்றதுடைய உடற்பயிற்சி செய்யணும். ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நிமிஷம் வாக்கிங் போங்க. நல்லா தண்ணி குடிங்க. அதாவது 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு அவசியமாக குடிக்கணும். நல்ல தூக்கங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். மதியானம் ஒரு 3 மணி நேரம், ராத்திரி ஒரு 4 மணி நேரம் தூங்கினா போதுமா அப்படின்னு கேட்காதீங்க. ராத்திரி மட்டும் டெய்லிக்கும் நீங்கள் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கினா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிஸ்தா சாப்பிட்றதுடைய இந்த டிப்ஸையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்ப உங்களோட உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். யாரெல்லாம் பிஸ்தா சாப்பிட்றப்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? பிஸ்தா சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படின்னாலோ, எந்த ஒரு நட்ஸு சாப்பிட்டாலும் அலர்ஜி, வீக்கம், தோல் சிவந்து போகிறது இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா நீங்கள் பிஸ்தாவை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பிஸ்தாவை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் பிஸ்தா சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிஸ்தா பிடிக்கும்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.